வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தி சொல்லுறாங்க, அத்தை எங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறந்த நாள், அவங்க பேரில் நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன்ல, அதில் ஒரு அநாத ஆசிரமம் கெட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்கு அடிக்கல் நாட்டு பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணணும். உங்கள் கையால் தான் அத்தை செங்கல் ஃபஸ்ட்டு செங்கலை நாட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் தலைக்கிறது. இவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படி ஒன்று நான் பங்கேற்க முடியாது, அப்படி ஒரு பூமி பூஜையில் நான் வரவே முடியாது, இதுதான் என் முடிவு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அத்தை மனசுக்கு அவங்க கையால் தான் இந்த செங்கல் நாட்டணும் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எங்கள் அம்மா தான் இப்படி சொல்கிறாங்களே, அப்புறம் அவங்கள எதுக்காக நீ கூப்பிடணும், அவங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல நேரம், ஊரில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நீ என்னென்ன உண்டோ அவ்வளோ பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் தன்னோட சொத்து எல்லாத்தையும் விற்று நடுத்தருவுக்கு வந்தால் போதும், ஊர் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லா நகையும் அவங்களுக்காண்டியெல்லாம் பண்ணாங்க, தன்னை பற்றி யோசிக்காமல் பொது நலத்தில் இப்படி அத்தை இருக்க நேரம் அவங்கள பார்த்து தான் எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆர்வமே அப்படி இருக்க நேரம் அத்தையை வச்சு தான் நான் இந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு அடிக்கல் நாட்டணும் ரேவதி, எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா யோசிக்க நேரம் தான் பொங்கலுக்கு ஒரு எம்எல்ஏ சந்திச்சிருப்பாங்க. அவங்கள வர வச்சு பொங்கலுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி கையாலே ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க மூலமாக நம்ம சாமுண்டேஸ்வரியை அடிக்கல் நாட்ட வச்சுறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம சந்திரகலா எப்படியாவது இந்த டிரைவர் பையன் அக்கா மனசில் இடம் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அக்காளுக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நம்ம எப்பவும் கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போனா அவனை பற்றி ஒரு கீழ்த்தனமான எண்ணம் அக்கா மனசில் வர்றோம், அதுதான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அக்கா நீ என்னக்கா நினச்சிட்டு இருக்கா, இந்த டிரைவர் பையன் நல்லவேன்னு மட்டும் உன் மனசில் ஒரு காலமும் வந்துடக்கூடாது, இவனுக்கு ரத்தம் தான் நம்ம அம்மாவை கொன்னது, அப்படி இருக்க நேரம் அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி கிட்ட நம்ம ராஜா சொல்கிறாங்க, இந்த பாரு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா அபிராமிக்கு பிறந்தநாள் வருது, நான் ஒரு விஷயத்தை தொடங்கலான்னு இருக்கேன், அப்படியே ரொம்ப நல்லது தான், எந்த விஷயமும் செய்தாலும் நான் கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ராஜா அப்படின்னு சொல்ல நேரம், சரிதான், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பேரில் ஒரு அநாத ஆசிரமம் ஆதரவற்ற இல்லம் ஒன்று கெட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரேவதி, இது ரொம்ப நல்ல விஷயம், நீ பண்ணு ராஜா அப்படின்னு ரேவதி சொல்லுறாங்க. அப்போ தான் இது பண்ணலாம் சரிதான், ஆனால் இதை அடிக்கல் நாட்டதே உங்கள் அம்மாவை வச்சு தான் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் எல்லாம் உண்டு, நான் அவங்கள பார்த்து தான் அத்தையை பார்த்து தான் நான் இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் உதவணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு மைண்ட்லேயும் தோணியிருக்கு, நான் பார்த்ததுலே நல்லவங்க உங்கள் அம்மா, அவங்க கையால் செய்யணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி எங்கள் அம்மாட்ட இதுக்கு போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ரேவதியும் சொல்லுறாங்க. நம்ம ராஜா நேரடியாக சாமுண்டேஸ்வரியை பார்த்து, அத்தை இந்த பாருங்க அத்தை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் அபிராமிக்கு அப்படின்னு சொல்ல நேரம், வாயை மூடிட்டு கமுக்கமாக நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன இவனுக்கு இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் இந்த பாருங்க அத்தை, அன்னைக்கு எங்கள் அம்மா பேரில் நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல ஒரு அநாத ஆசிரமம் கெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், இவனுக்கு முடிவெல்லாம் இப்போ அக்கா கேட்டாளா, எதுக்காக இவன் பக்கத்தில் நின்று ஜால்ரா தட்டுறான் புரியலையே அப்படின்னு சந்திராவுக்கு கோவமாக வருது. ஏய் உனக்கு அதுக்கு இப்போ என்னடா அவசியம், நீ கெட்டுறியன்னா அது ஓம்பாடு, அதை எதுக்கு எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நேரம், சந்திரா வாயை மூடு அப்படின்னு நம்ம ராஜா கத்துறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜா சொல்கிறாங்க, அந்த அடிக்கல் நாட்டு பூமி பூஜை வெள்ளிக்கிழமை வச்சுருக்கேன், அது நீங்கள் தான் அடிக்கல் நாட்டி ஃபஸ்ட்டு செங்கலை நாட்டி வைக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கூப்பிட்டாங்க. அதை
கேட்டோன்னே நம்ம சாம்பிரேசி எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை, நான் வரைய மாட்டேன், என்ன நம்பி நீ இறங்கண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரே போட்டு முடிச்சுறாங்க. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி நினைக்கிறாங்க. சரி விடு ராஜா, எங்கள் அம்மா வராட்டா என்ன, நம்ம எல்லாம் சேர்ந்து இதை நல்லாவே சிறப்பாக கொண்டாடிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லினாரு. இல்லை அத்தை, எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அவங்கள வச்சு நான் வர வச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஊரில் ஒட்டுமொத்த கும்பலுக்கும் வந்து சொல்லுறாங்க, நம்ம ராஜா எங்கள் அம்மா பேரில் ஒரு அனாதை இல்லம் வந்து கெட்ட போகிறோம், அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா இருக்குது, வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேண்டப்பட்ட எம்எல்ஏ அவருக்கும் வந்து சொல்லாங்க, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து அடிக்கல் நாட்டில் விழா இருக்க ஆதரவற்றவங்களுக்கான இல்லம் வந்து கெட்டோம், அது எங்கள் அத்தை கையால் தான் செங்கலை நாட்டி வைக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்காக வந்து வரலாம் அப்படின்னு வந்து எம்எல்ஏயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்தில் மொத்த பேரை வந்து கூடியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் என்ன இந்த டிரைவர் பையன் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு முழுக்க வந்து ஏதோ சலசலப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் தான் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அதுவா அந்த சாமுண்டேஸ்வரிக்கு மாப்பிள்ளை ஒரு ஆதரவற்ற இல்லம் கெட்டாங்களாம், அதுக்காண்டி அடிக்கல் நாட்டு விழா பூஜை தான் நடக்குது, அதுவும் சாமுண்டேஸ்வரி கையாலே வந்து ஃபஸ்ட்டு செங்கலை நாட்டி வைக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இதுக்கு பிறகு அந்த சாமுண்டேஸ்வரி டிரைவர் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டா போல இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது அவ்வளவா நம்மளுக்கு நல்ல இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இனி நம்ம ஒளிஞ்சு இந்த ரூமுக்குள்ளே கிடந்தோன்னா நம்ம வந்து இப்படியே இருக்க வேண்டியதா, நம்ம இங்கே இல்லாத சாக்கில் இந்த டிரைவர் பையன் என்னென்னமோ செய்துட்டு போயிடுவான், அதெல்லாம் சரிப்படையாது. இப்போ காளியம்மா சித்தி தான் இங்கே இல்லையே சித்தப்பா, நம்ம அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த நகையெல்லாம் வந்து பித்தலாட்டம் பண்ணது எங்கள் காளியம்மா சித்தி தான், அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க இங்கேயே இல்லை அப்படின்னு எல்லா குண்டையும் தூக்கி காளியம்மாக்கே தலையில் இறக்கிக்கிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய திட்டத்தை வந்து போடுறாங்க. நம்ம முத்துவேலும் சிவனாண்டியும் வெளியே வாராங்க, ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னப்பா எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க, எல்லாம் காளியம்மாக்கிய வேலை தானே, அவள் தான் இங்கேருந்து போயிட்டால, அதுக்கு பிறகு நான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மதம் கிடையாது, அதுக்கப்புறம் எதுக்கு அடிக்க வாரீங்க அப்படின்னு வந்து பிளேட்டை மாற்றி விட்டுறாங்கங்க நம்ம சிவனாண்டியும் முத்துவேலையும் சேர்ந்து. அதே நேரத்தில் எம்எல்ஏ வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க, இந்த பாருங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு கையால் கால்நாட்டு விழா அநாத ஆசிரமத்துக்கு நடக்குதாமே, ரொம்ப சந்தோஷமா உங்கள் மாப்பிள்ளை சொன்னாங்க, உங்களுக்கு தான் அந்த நல்ல மனசெல்லாம் வரோம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும், நாங்கள் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுறது, நீங்கள் எப்போ வந்துடுவீங்க அப்படின்னு கேட்க நேரம் வேறு வழி இல்லாமல் நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து சந்தோஷமாட்டு எங்கள் அம்மா பேரில் இந்த அநாத ஆசிரமம் வந்து கெட்ட போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த பூமி பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம சந்திரகலா கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க, இந்த டிரைவர் பையா அக்கா மனசை எப்படியோ மாற்றி இங்கே வர வச்சுட்டான், இதெல்லாம் சரிப்படாது, நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியலை, ஆனால் இந்த டிரைவர் பையன் ரேவதி கூட இங்கே வந்து நிற்கிறத பார்த்தா எனக்கு வயத்து எரிச்சலாக வருது, எப்படியாவது இவனையும் அவளையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் பிரிக்க முடியாமல் நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம் போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்கங்க சந்திரகலா.